எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்குள்ள இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் பாப்பாவை தள்ளி வச்சுருக்கோம். தள்ளி வச்சு இன்றைக்கி 3ஆம் நாளுங்க. 3ஆம் நாள் காலையில் செய்ய வேண்டிய சாஸ்திரமெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா தான் சாயந்தரம் சடங்கு வைக்கணும். காலையில் பாப்பாவை 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டாச்சு. பாப்பாவை தள்ளி வச்ச வீடியோலாம் போட்டிருக்கேன். கிராமத்தில் எப்படியெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் செஞ்சு தள்ளி வைப்பாங்கன்னு பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது பார்ட் 3ங்க இந்த வீடியோ. தள்ளி வைக்கிற அன்னைக்கு அந்த விளக்கு ஏற்றுனது, அந்த விளக்கு இருக்குது. அதை இப்போ குடிசையை எரிக்க போவோம் பார்த்தீங்களா? அப்போ அங்கே கொண்டு போய் பக்கத்துலேயேவும் அப்படியே கல்லை வச்சு தட்டி கீழே போட்டு விட்டு வந்துடுவாங்க. தங்கச்சி அவ்வாவை கூப்பிட்டு வரேன்னு போயிருக்காங்க. தம்பியும் இன்னும் வரலங்க. தம்பிக்கு ஃபோன் பண்ணி எழுப்பியாச்சு. தம்பி தான் வந்து இந்த கிடுகை வந்து எரிக்கணும். தாய் மாமா தான் செய்யணும். அமைதியாக இருக்கிற இடத்துல இந்த தவளை வந்து கத்திக்கிட்டே வந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி தாவி தாவி வருதுன்னு. இந்த ஏரியா இடம் காலி இடம் முன்னாடி இருக்கா, அதனால் பாம்பு அது இதுன்னு பூச்சி அதிகமாக வரும். கொஞ்சம் பாதுகாப்பாக தான் உக்காந்துருக்கணும். பக்கத்தில் ஐயனார் கோயில் இருக்குது. அந்நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அவ்வா வரவும் நம்ம ஒவ்வொரு சாஸ்திரமாக செய்யணுங்க. இப்போ பாப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்கு. சரி பாப்பான்னு சொல்லி அது பாய் அந்த போர்வை இது எல்லாமேவும் பாப்பா யூஸ் பண்ணது எரிச்சிருவாங்க. இப்போ தம்பி வந்துட்டான். பாப்பா முக்காடு போட்டு தான் வெளியில் கூட போகணும். அந்த கிடுகு எரிக்கும்போது கூட போய் சடங்கு வைக்கிற பிள்ளையும் போகணும். அப்புறம் தங்கச்சி அவ்வா எல்லோரும் போனாங்க. இந்த மாதிரி வெளியில் போனால் சிலுக்கரிக்கியை கையில் வச்சு முக்காடு போட்டு தாங்க வெளியில் போகணும். எலுமிச்சம்பழமெல்லாம் கையில் வச்சுருக்கு பாப்பா பாதுகாப்பாக. ஏன்னா காற்று கருப்பெல்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்காக தான். அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் குடிசை கட்டி உட்கார வைப்பாங்க. அப்போ எல்லாம் வெளியில் பாத்ரூம்க்கெல்லாம் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தாங்க கூட யாராவது துணைக்கு போய் இந்த மாதிரி முக்காடு சேலையில் முக்காடு போட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. தனியெல்லாம் போகக்கூடாது. இப்போ பாப்பா பாருங்கள் காலையில் வெள்ளனாய் எழுப்பி விடவும் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருந்துச்சு பாவம். இப்போ தம்பி வந்து அந்த கிடுகு எல்லாத்தையுமே எடுத்துட்டான். அந்த செங்கல்லை நானும் இன்னொரு சின்ன பெரிய தங்கச்சியும் வெளியில் எடுத்து வச்சோங்க. சின்ன தங்கச்சி அவ்வா தம்பி பாப்பா 4 பேரும் தான் போனாங்க. பக்கத்தில் ஓடை இருக்குது. அங்கே தான் கிடுகு பாய் போர்வை எல்லாமே கொண்டு போய் நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு வரணும். காலையில் பார்த்திங்கன்னா யாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்யணும். அதுவும் நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ லேட்டு. தம்பியும் பாப்பாவும் குளிக்கிறதுக்காக தங்கச்சி தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிற பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். மண்சட்டியில் சாணியை கரைச்சி வைக்கணும். அதுக்கப்புறமா கொல்லிக்கட்டை, உலக்க, தேஞ்ச விளக்குமாறுங்க இது எல்லாமே தூக்கி எறிகிறதுக்காக இவங்க பொசிக்கிட்டு வந்துட்டாங்க. தம்பி இன்னும் நல்லா எரியணுன்றக்காக இருக்கானா. 3 பேர் மட்டும் வந்துட்டாங்க. தங்கச்சி அவ்வா பாப்பா. எரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பாப்பா இப்போ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே தாண்டணும். அதுவும் சூளம் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். இந்த பக்கம் எடுத்து வைக்க சொன்னாங்க. சூளத்தை பார்த்து அந்த சைடு தாண்டணும்னு. பாப்பாவை தாண்டு பாப்பா ஒரே தான் அந்த சாணி சட்டி எல்லாத்தையுமே மொத்தமாக தாண்டணும்னு சொல்லவும் பாப்பா முழிச்சுக்கிட்டு நிற்கிது பாருங்கள். அசால்ட்டாக நிற்கிது. ஒரே தாண்டு பாப்பா அப்படின்னு சொல்லவும் அப்படியே தாண்டிடுச்சுங்க. கிராமத்தில் செய்கிற சாஸ்திர சம்பிரதாயம் நாங்கள் எங்கள் வழக்கப்படி இப்படி தான் செய்வோம். அப்புறம் பாப்பா தம்பி எல்லாம் வெளியிலேயே வச்சு தண்ணியை தலைக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி பாய் படுக்கையெல்லாம் அலசி எல்லா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த ஒய்ய நீர் போடணும்னு சொல்லுவாங்க. கம்பளி விரித்து எல்லாம் ஒய்ய நீர் போட்டதுக்கப்புறமா தான் சாயந்தரம் சடங்கு வைப்பாங்க. எங்கள் ஊர் சாஸ்திரம் சம்பிரதாயம் இப்படி தாங்க நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறமா சாயந்தரம் தாய்மாமா வீட்டாளுங்க சீர் கொண்டு வரும்போது அப்போ தாய்மாமா பொண்டாட்டி தலைக்கு தண்ணி ஊற்றி அவங்க கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு சேலையை உடுத்தி அப்புறம் அவங்க செய்கிற சாஸ்திரமெல்லாம் செய்வாங்க. அவ்வா சொன்னாங்க அது எல்லாமே இப்போ தம்பியை தாண்டினதுக்கப்புறமா இப்போ குளிக்க சொல்லவும் தம்பி குளித்தாங்க. அந்த சட்டி, அந்த விளக்குமாறு தேஞ்ச விளக்குமாறு, அந்த கறிக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது 3யுமே போய் அங்கிட்டு எரிஞ்சிட்டு வர சொன்னாங்க தங்கச்சியை. அந்த உலக்கையை மட்டும் அப்படியே வீட்டில் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறலாங்க நம்ம. அந்த மாதிரி சாஸ்திரம் தான் நாங்கள் செய்வோம். இப்போ தம்பியும் பச்சை தண்ணியை அந்நேரத்துலேயே குளிக்க வச்சாச்சு. பாப்பாவுக்கு மட்டும் தங்கச்சி லேசாக ஹீட்டரில் போட்டு தண்ணி காய வச்சிச்சு. தம்பி குளித்ததுக்கப்புறமா அப்படியே பாப்பாவுக்கும் தலைக்கு தண்ணி ஊற்றி விட்டுச்சு தங்கச்சி.
தம்பியும் வீட்டுக்கு கிளம்பிட்டான். பாப்பாவும் குளிக்க வச்சு தலையை துவட்டி விட்டு நாங்கள் அடுத்தடுத்து வேலையில் பார்க்க ஆரம்பிக்கணுங்க. 3 பேர் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆண்டி வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்குறதுக்கு போகணும். ஹோட்டலில் சாப்பாடு சொல்லியாச்சு சடங்குக்கு. ஏன்னா சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சடங்கு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஹோட்டல் சொல்லியாச்சுன்னா சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நாங்கள் செய்கிற சாஸ்திர சம்பிரதாயம் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து சடங்கு வீடியோ பார்க்கலாம். பாய், நன்றி, வணக்கம்.